அனைவருக்கும் வணக்கம். 12th எக்கனாமிக்ஸ் வணிகவியல்ல ரெப்போ விகிதம் மீள் ரெப்போ விகிதம் வரை பார்த்தோம். இது பார்ட் 2 வீடியோ. இந்திய ரிசர்வ் வங்கியும் கிராமப்புற கடனும் ஆர்பிஐ அண்ட் ரூரல் கிரெடிட். இந்தியா முதலான வளரும் நாடுகளில் மைய வங்கியானது பணவியல் நெறிமுறைகளை செயல்படுத்துவதுடன் அதனோட எல்லை முடிந்து விடுவதல்ல. ஸோ இந்தியா முதலான வளரும் நாடுகளில் மைய வங்கியானது பணவியல் நெறிமுறைகளை செயல்படுத்துவதுடன் அதனோட எல்லை முடிவடைவதில்லையாம். அது வேளாண்மை, தொழில் ஆகியவற்றை உள்ளடக்கிய அனைத்து துறைகளின் வளர்ச்சிகளிலும் பங்கு பெறுவது எதிர்பார்க்கப்படுகிறது. வேளாண்மை துறை நிதியளிப்பில் இந்திய ரிசர்வ் வங்கியின் பங்கு. இந்திய ரிசர்வ் வங்கி வேளாண்மை துறைக்கான நிதியளிப்பில் மிக முக்கிய பங்கினை வகிக்கிறது. இந்திய பொருளாதாரத்தில் வேளாண்மையின் முக்கியத்துவம், முறைசார் நிறுவனங்களின் கடன் வசதி பற்றாக்குறை முதலான காரணங்களால் ரிசர்வ் வங்கியின் பொறுப்பு இதில் அதிகமாகிறது. தனது பங்கின் முக்கியத்துவம் கருதி இந்திய ரிசர்வ் வங்கி வேளாண்மைக்கென தனியான வேளாண் கடன் துறையை அக்ரிகல்ச்சர் கிரெடிட் டிபார்ட்மெண்ட் துவங்கியுள்ளது. வேளாண் கடன் துறையின் பணிகள்: நிபுணத்துவம் பெற்ற அலுவலரை நியமித்து வேளாண் கடன் தொடர்பான அனைத்து வினாக்களையும் ஆய்வு செய்வது, மைய அரசு, மாநில அரசு, மாநில கூட்டுறவு வங்கிகள், இதர வங்கி நடவடிக்கைகளில் நிபுணத்துவம் வாய்ந்த ஆலோசனைகளை வழங்குவது, ஊரகத்துறைக்கு தகுதி வாய்ந்த நிறுவனங்கள் மூலமாக வேளாண்மை கடன் வழங்குவது, மேலும் அவைகளை ஒருங்கிணைப்பது ஆகியவை ஆகும். வேளாண்மை மேம்பாட்டில் இந்திய ரிசர்வ் வங்கியின் பங்கு மிகவும் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. இது நேரடியாக உழவர்களுக்கான கடனை வழங்காமல் ஊரக கடன் வழங்குவதில் தேர்ச்சி பெற்ற நிறுவனங்கள் மூலமாக மறு கடனாக வழங்கி வந்தது. இந்திய ரிசர்வ் வங்கி தனக்கு கீழாக மாநில கூட்டுறவு வங்கிகள் மாநில அளவில், மத்திய கூட்டுறவு வங்கிகள் மாவட்ட அளவில் மற்றும் துவக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்கள் கிராம அளவு 3 அடுக்கு முறை ஆகியவை வழியாக வேளாண்மைக்கான கடனை வழங்கி வந்தது. இந்திய ரிசர்வ் வங்கி பருவகால வேளாண் பணிகளுக்கும் வேளாண் பொருள் சந்தையிடலுக்கும் தொடர்பாக குறுகிய கால கடன்களை அல்லது பயிர் கடன்களை ஷார்ட் டேர்ம் லோன்ஸ் ஆர் கிராப் லோன்ஸ் வழங்கி வந்தது. இதற்காக மாநில கூட்டுறவு வங்கிகள் அரசு பத்திரங்களையும் நிலவள வங்கிகளின் கடன் பத்திரங்களையும் ஈடாக ஏற்று 15 மாத கடனை ரிசர்வ் வங்கி வழங்கியுள்ளது. இதேபோல் நிலத்தின் தரத்தை மேம்படுத்துதல், பாசன வசதி ஏற்படுத்துதல், இயந்திரங்கள் வாங்குதல் ஆகிய நோக்கங்களுக்காக 15 மாதம் முதல் 5 ஆண்டுகள் வரையிலான மத்திய கால கடன்களையும் மீடியம் டேர்ம் லோன் வழங்கி வந்துள்ளது. ஸோ இதே போல நிலத்தோட தரத்தை மேம்படுத்துறதுக்காகவும் பாசன வசதி ஏற்படுத்துறதுக்கும் இயந்திரங்கள் வாங்குதல் முக்கிய நோக்கங்களுக்காகவும் 15 மாதம் முதல் 5 ஆண்டுகள் வரையிலான மத்திய கால கடன், அதாவது மீடியம் டேர்ம் லோன் வழங்கியுள்ளது. மேலும் நிலத்தினை முற்றிலுமாக மாற்றுவது, பழைய கடன்களை திருப்ப செலுத்த உதவும் வகையில் 5 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட நீண்டகால கடன்களையும் வழங்கி வந்தது. 1982 ஆண்டிற்கு பிறகு வேளாண் கடன் தொடர்பான அனைத்து பொறுப்புகளையும் நபார்டு வங்கி இந்திய ரிசர்வ் வங்கியிலிருந்து பெற்றுக்கொண்டது. ஸோ இப்போ வேளாண் தொடர்பான கடன் தொடர்பான அனைத்து பொறுப்புகளையும் எந்த வங்கி பெற்றதுன்னா நபார்டு வங்கி இந்திய ரிசர்வ் வங்கியிலிருந்து பெற்றுக்கொண்டது. அதிலிருந்து ஊரக கடன் தொடர்பான அனைத்து நடவடிக்கைகளையும் நபார்டு வங்கி மேற்கொண்டுள்ளது. வேளாண் மறுகடன் மேம்பாட்டு கழகம் அக்ரிகல்ச்சரல் ரீஃபைனான்ஸ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் ARDC இந்திய உழவர்களுக்கு மத்திய கால கடன்களும் நீண்டகால கடன்களுமே அதிகம் தேவை இருந்த போதிலும் அதை பெறுவதில் சிக்கல்கள் இருந்தன. இவ்வகை கடன்களை அளிக்கும் ஒரே அமைப்பு ரீதியான நிறுவனம் நிலவள வங்கிகள் லேண்ட் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ் ஆகும். ஆனால் அந்த வங்கிகள் போதுமான அளவு வெற்றியடையாமல் பின்தங்கி இருந்தன. அதே சமயம் இந்த நோக்கிலான கடன்களின் தேவை
ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து வந்தது. இந்த இடைவெளியினை போக்கவும் பல்வேறு விவசாய மேம்பாட்டு திட்டங்களுக்கான நிதி ஆதாரத்தை மேம்படுத்தும் நோக்கத்துடனும் பாராளுமன்ற சட்டத்தின் அடிப்படையில் ஜூலை 1, 1963 வேளாண் மறுகடன் மேம்பாட்டுக் கழகம் ஆரம்பிக்கப்பட்டது. வேளாண் மறுகடன் மேம்பாட்டு கழகம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னா ஜூலை 1, 1963. வேளாண் மறுகடன் மேம்பாட்டு கழகத்தின் நோக்கங்கள்: மத்திய நிலவள வங்கிகள், மாநில கூட்டுறவு வங்கிகள், பட்டியல் வங்கிகள் ஷெட்யூல்டு பேங்க்ஸ் முதலான தகுதி வாய்ந்த அமைப்புகளுக்கு தேவையான மறு நிதியினை வழங்குவது. இந்திய ரிசர்வ் வங்கியால் அங்கீகரிக்கப்பட்ட மத்திய நில வங்கிகள், மாநில கூட்டுறவு வங்கிகள், பட்டியல் வங்கிகள் ஆகியவை வெளியிடும் கடன் பத்திரங்களை வாங்கி அதன் மூலம் நிதி அளிப்பினை செய்வது. வட்டார ஊரக வங்கிகள், ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் RRBs ஊரக நிதி வழங்கும் நிறுவனங்களில் அடுத்த முக்கியமான வங்கியமைப்பு வட்டார ஊரக வங்கிகள் ஆகும். இது கிராமின் பேங்க்ஸ் என்றும் அழைக்கப்படுகிறது. மறைந்த பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்களின் 20 அம்ச பொருளாதார திட்டத்தின் ஒரு முக்கியமான அம்சம் கிராமப்புறங்களில் வாழும் உழவர்களையும் கைவினைஞர்களையும் தொடர் கடன் சுழலில் இண்டிபெண்டன்ஸ் இருந்து விடுவிப்பதாகும். மறைந்த பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்களின் 20 அம்ச பொருளாதார திட்டத்தின் ஒரு முக்கியமான அம்சம் கிராமப்புறங்களில் வாழும் உழவர்களையும் கைவினைஞர்களையும் தொடர் கடன் சுழலில் இருந்து விடுவிப்பதாகும். அக்காலகட்டத்தில் அமல்படுத்தப்பட்ட புதிய பொருளாதார திட்டத்தை தொடர்ந்து வட்டார ஊரக வங்கிகள் 1975ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டன. இவைகளுக்கான மூலதனம் 50% மைய அரசாலும், 15% மாநில அரசாலும், 35% நடத்துகின்ற வணிக வங்கிகளாலும் அளிக்கப்பட்டது. மூலதனம் வங்கிகள் 1975ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இவைகளுக்கான மூலதனம் 50% மைய அரசுலையும், 15% மாநில அரசாலும், 35% நடத்துகின்ற வணிக வங்கிகளாலும் அளிக்கப்பட்டது. இவ்வங்கிகளின் நோக்கம் உழவர்களுக்கு, குறிப்பாக சிறு குறு உழவர்கள், நிலமற்ற வேளாண் தொழிலாளர்கள், கைவினைஞர்களுக்கும் சிறு தொழில் முனைவோர்களுக்கும் கடன் வழங்குவதன் மூலம் ஊரக பகுதியில் வேளாண்மை, வணிகம், தொழில், இதர உற்பத்தி நடவடிக்கைகள் ஆகியவற்றை மேம்படுத்துவது ஆகும். வட்டார ஊரக வங்கிகளுக்கான சலுகைகள்: ஆரம்பத்தில் பங்கு மூலதனத்தை வழங்கிய வணிக வங்கிகள் அவற்றிற்கான மேலாண்மை, நிதி ஆகியன தொடர்பான உதவிகளையும் குறைந்த அளவாக 8.5 விழுக்காடு குறைந்த அளவாக 85 விழுக்காடு வட்டியில் கடன்களையும் 8.5 விழுக்காடு வட்டியில் கடன்களையும் வழங்கி வந்தன. மேலும் வணிக வங்கிகள் தனது அலுவலர்களை அயற்பணியாளர்களாக வட்டார வங்கிகளுக்கு அனுப்புவது வட்டார ஊரக வங்கி பணியாளர்களுக்கு ஆகும் பயிர் செலவுகளை மேற்கொள்வது ஆகிய சலுகைகளை வழங்குகிறது. மத்திய ரிசர்வ் வங்கி வட்டார ஊரக வங்கிகளுக்கு கீழ்காணும் சலுகைகள் வழங்கியுள்ளது. வட்டார ஊரக வங்கிகள் 3 விழுக்காடு ரொக்க இருப்பினையும் 25 விழுக்காடு சட்டப்படியான நீர்மை இருப்பினை வைத்திருக்கவும் அனுமதிக்கப்படுகிறது. வட்டார ஊரக வங்கிகள் 3 விழுக்காடு ரொக்க இருப்பும் 25 விழுக்காடு சட்டப்படியான நீர்மை இருப்பினை வைத்திருக்கவும் அனுமதிக்கப்படுகிறது. நபார்டு வங்கி மூலம் அவற்றுக்கு மறு கடன்களையும் வழங்கி வருகின்றது. நபார்டு வங்கி மூலம் மறு கடன்களையும் வழங்கி வருகிறது. வேளாண் கடன்களுக்கான நபார்டு வங்கியின் பங்கு. நபார்டு அண்ட் இட்ஸ் ரோல் இன் அக்ரிகல்ச்சரல் கிரெடிட்.
துவக்க காலத்தில் இருந்தே மத்திய ரிசர்வ் வங்கி வேளாண்மை கடன்கள் வழங்க தனித்துறையையே ஏற்படுத்தியது. பின்னர் விவசாய மறுகடன் மேம்பாட்டுக் கழகம் என்னும் துணை அமைப்பு இருந்த பொழுதிலும் இந்திய ரிசர்வ் வங்கி விவசாய முன்னேற்ற கருத்தை விரிவு செய்து கிராமப்புற முன்னேற்றத்திற்காக கடன்களை விரிவுபடுத்தும் நோக்கில் கிராமப்புற முன்னேற்றத்திற்கான திட்டங்களை ஏற்படுத்தி நடைமுறைப்படுத்த விரிவான அடித்தளம் கொண்ட ஒரு அமைப்பு மத்திய ரிசர்வ் வங்கிக்கு தேவைப்பட்டது. அதன் காரணமாக 1982ஆம் ஆண்டு ஜூலை மாதம் வேளாண்மைக்கு ஊரக மேம்பாட்டிற்குமான தேசிய வங்கியினை நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் நபார்டு 1982ஆம் ஆண்டு பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டத்தின்படி தோற்றுவித்தது. சுருக்கமாக நபார்டு கீழே என்ன இருக்குன்னா மாநில கூட்டுறவு வங்கி, ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க். அது கீழே என்ன இருக்குன்னா மத்திய கூட்டுறவு வங்கி, சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க். அது கீழே என்ன இருக்குன்னா துவக்க மேலாண்மை கூட்டுறவு சங்கம், பிரைமரி கோஆபரேட்டிவ் சொசைட்டி. நபார்டு வங்கி வழங்கும் 3 அடுக்கு கூட்டுறவு கடன் முறை. ஸோ கூட்டுறவு கடன்முறை இப்படிதான் இருக்குமா. ஃபர்ஸ்ட் துவக்க வேளாண்மை சங்க கூட்டுறவு, மத்திய கூட்டுறவு, மாநில கூட்டுறவு. இதுதான் நபார்டு. வேளாண் மறுகடன் மேம்பாட்டு கழகத்தின் பணிகள் முழுமையும் வட்டார ஊரக வங்கிகளின் மறுகடன் பணிகளையும் தானே ஏற்று செய்து வருகிறது. அதன் பிறகு அனைத்து வேளாண்மை கடன்களுக்கான தலைமை அமைப்பாக நபார்டு வங்கி செயல்பட்டு வருகிறது. நபார்டின் மூலதனத்தை இந்திய ரிசர்வ் வங்கி மற்றும் இந்திய அரசு இரண்டும் சரிபகுதியாக வழங்கியுள்ளது. நபார்டு வங்கி மேலாண்மையையும் பொறுத்தவரை இந்திய அரசின் மைய இயக்குனர் குழுவில் இருந்து நபார்டு வங்கியின் இயக்குனர் குழுவுக்கு 3 பரிந்துரைத்துள்ளது. ரிசர்வ் வங்கியின் துணை ஆளுநர் நபார்டின் தலைவராக இருப்பார். ரிசர்வ் வங்கியோட துணை ஆளுநர் நபார்டின் தலைவராக இருப்பார். நபார்டு வங்கியின் பணிகள். ஏற்கனவே இந்திய ரிசர்வ் வங்கியும் அதன் துணை அமைப்புகளும் வேளாண்மை மற்றும் ஊரக முன்னேற்றத்திற்காக எந்தெந்த பணிகளை ஆற்றி வந்ததோ அப்பணிகள் அனைத்தையும் நபார்டு வங்கி மேற்கொண்டு வருகிறது. பின்வருவன நபார்டு வங்கியின் குறிப்பிட்ட பணிகளாகும். நபார்டு வங்கி ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சியை மேம்படுத்தும் வகையில் அனைத்து வகையான உற்பத்திக்காகவும் முதலீட்டுக்காகவும் வேளாண்மை, சிறு தொழில்கள், குடிசை தொழில்கள், கிராம தொழில்கள், கைவினை தொழில்கள், இதர ஊரக தொழில் நடவடிக்கைகளுக்கான மறுகடனை வழங்குகிறது. இது மாநில கூட்டுறவு வங்கிகள், வட்டார ஊரக வங்கிகள், நிலவள வங்கிகள் மற்றும் இந்திய ரிசர்வ் வங்கி ஆகியவற்றால் ஏற்பளிக்கப்பட்ட இதர நிதி நிறுவனங்கள் ஆகியவற்றிற்கு குறுகிய கால, மத்திய கால, நீண்ட கால கடன்களை வழங்குகிறது. கூட்டுறவு கடன் வழங்கும் சங்கங்களின் பங்கு முதலீட்டை வழங்கும் பொருட்டு மாநில அரசுகளுக்கு 20 ஆண்டு நீண்ட கால கடன்களை நபார்டு வங்கி வழங்குகிறது. ஸோ கூட்டுறவு கடன் வழங்கும் சங்கங்களின் பங்கு முதலீட்டை வழங்கும் பொருட்டு மாநில அரசுகளுக்கு 20 ஆண்டு நீண்ட கால கடன்களை நபார்டு வங்கி வழங்குகிறது. மைய அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட அல்லது வேளாண்மை ஊரக வளர்ச்சி ஆகியவற்றிற்கான பங்கு மூலதனம் அல்லது கடன் பத்திரங்களை பெற்றிருக்கும் நிறுவனங்களுக்கு நீண்டகால கடனை அளிக்கிறது. மைய அரசு, மாநில அரசுகள் திட்டக்குழு, தற்போது நிதி ஆயோக், மைய மாநில அரசுகளின் சிறு தொழில்கள், குடிசை தொழில்கள், கிராம தொழில்கள், கைவினை தொழில்கள், இதர மிகச்சிறு தொழில்களுக்கு உதவும் நிறுவனங்களை ஒருங்கிணைத்து செயலாற்றும் நடவடிக்கைகளை நபார்டு வங்கி மேற்கொண்டுள்ளது. நபார்டு வங்கி வட்டார ஊரக வங்கிகள் துவக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களை தவிர்த்த அனைத்து கூட்டுறவு வங்கிகளையும் ஆய்வு செய்யும் பணியை செய்கிறது. வேளாண்மைக்கும் ஊரக வளர்ச்சிக்குமான ஆய்வுகளை மேம்படுத்தும் விதமாக ஆய்வு நிதியையும் வளர்ச்சி நிதியையும் பராமரிக்கிறது. தொழில் நிதியும் இந்திய ரிசர்வ் வங்கியும் RBI அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஃபைனான்ஸ் தொழில் நிதியினை வணிக வங்கிகள் வழங்கினாலும் அதன் கடனளவும் கடனுக்கான கால அளவும் குறைவாகவே இருந்து வந்தது. வங்கிகள் பெரும்பாலும் பொதுமக்களிடம் குறுகிய கால வைப்புகளை பெறுவதால் அவை பெரும்பாலும் குறுகிய கால கடன்களை அளிக்க மட்டுமே முன்வந்து கொண்டிருந்தன. முன்னதாக தொழில்துறையின் மொத்த கடனில் வணிக வங்கிகளின் கடன் மிக குறைந்த அளவாக இருந்தது. ஆகவே தொழில்துறைக்கான நீண்டகால கடன்களை பெறுவதற்கான ஆதாரங்கள் தேவைப்பட்டன.
தொழில்துறைக்கான நிதிக்காகவும் மேம்பாட்டிற்காகவும் பின்வரும் நிறுவனங்கள் இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்டன. தொழில் நிதிக்கான அமைப்புகள் அனைத்து இந்திய அளவில்: இந்திய தொழில் நிதி கழகம், இந்திய தொழிற்கடன் மற்றும் முதலீட்டு கழகம், இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி. மாநில அளவில் மாநில நிதி கழகங்கள், மாநில தொழில் மேம்பாட்டு கழகம். இந்திய அளவில் உள்ள நிறுவனங்கள்: ஆல் இந்தியா லெவல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இந்திய தொழில்நிதி கழகம். தொழில்நிதி மற்றும் மேம்பாட்டு நிறுவன சங்கிலி தொடரில் முதன்மையாக ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் இந்திய தொழில்நிதி கழகம் ஆகும். நாடாளுமன்ற சட்டப்படி இது 1948ஆம் ஆண்டு ஜூலை 1 அமைக்கப்பட்டது. இக்கழகம் பின்வரும் வழிகளில் தொழில் நிதியை வழங்குகிறது: இந்திய ரூபாயிலும் வெளிநாட்டு பணத்திலும் நீண்டகால கடன்களை வழங்குகிறது. இந்திய ரூபாயிலும் வெளிநாட்டு பணத்திலும் நீண்டகால கடன்களை வழங்குகிறது. வெளியிடப்பட்ட சம உரிமை பங்குகள், முன்னுரிமை பங்குகள், கடன் பத்திரங்கள் ஆகியவற்றுக்கு ஒப்புறுதி அளிக்கிறது. சம உரிமை பங்குகள், முன்னுரிமை பங்குகள், கடன் பத்திரங்கள் ஆகியவற்றை வாங்குகிறது. இறக்குமதி செய்யப்படும் இயந்திரங்களுக்கும் இந்தியாவிலிருந்து வாங்கப்படும் தொழில்துறை இயந்திரங்களுக்குமான பணத்திற்கு உத்தரவாதம் அளிக்கிறது. வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்து அந்நாட்டின் பணத்தில் வாங்கப்படும் கடன்களுக்கான உத்தரவாதத்தையும் அளிக்கிறது. பொதுத்துறை, தனியார் துறை, இணை நிறுவனங்கள், கூட்டுறவு நிறுவனங்கள் தொழில்துறையில் ஈடுபடவோ அல்லது விரிவுபடுத்தவோ இந்திய தொழில் நிதி கழகம் IFCI நிதியுதவி அளிக்கின்றது. இத்தகைய நிதி உதவிகள் புதிய தொழில் திட்டங்களை ஏற்படுத்தவோ விரிவாக்கம் செய்யவோ பரவலாக்கவோ அல்லது ஏற்கனவே உள்ள இயந்திரங்களை புனரமைப்பு செய்யவோ புதுமைப்படுத்தவோ அளிக்கப்படுகின்றது. மைய அரசால் தொழில்துறையில் பின்தங்கிய மாவட்டங்கள் என அறிவிக்கப்பட்டவற்றில் மாவட்டங்களில் தொழில் தொடங்க நிதியை குறைந்த வட்டி விகிதங்களில் வழங்குகின்றது. இந்திய தொழில் நிதி கழகம் தனக்கான நிதியை பின்வரும் வழிகளில் பெறுகிறது: கடன் பத்திரங்களை சந்தையில் வெளியிடுகிறது. இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி மைய அரசிடம் கடனாக பெறுகிறது. பாதுகாப்பான வெளிநாட்டு கடனை வெளிநாட்டு நிறுவனங்கள் பன்னாட்டு மூலதன அங்காடிகளிலிருந்து பெறுகிறது. கடன் பத்திரங்களை இந்திய தொழில் நிதி கழகம் தனக்கான நிதியை பின்வரும் வழிகளில் பெறுதான். கடன் பத்திரங்களை சந்தையில் வெளியிடுவது மூலமா இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி மைய அரசிடம் கடனாக பெறுகிறது. பாதுகாப்பான வெளிநாட்டு கடனை வெளிநாட்டு நிறுவனங்கள் பன்னாட்டு மூலதன அங்காடியிலிருந்தும் பெறுகிறது. இந்திய தொழிற்கடன் மற்றும் முதலீட்டு கழகம் இண்டஸ்ட்ரியல் கிரெடிட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன்ஸ் ஆஃப் இந்தியா ICICI இந்திய தொழிற்கடன் மற்றும் முதலீட்டு கழகம். ICICI வங்கியின் பணிகள்: தொழில் நிறுவனங்களுக்கு உதவுதல், அயல்நாட்டு செலவாணி கடன்கள் வழங்குதல், வர்த்தக வங்கி பணிகள், கடன் பெற சான்று வழங்கல், திட்டங்களை நிறைவேற்ற ஏற்பாடு செய்தல், வீட்டு வசதி கடன்கள் வழங்குதல், குத்தகை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல். ICICI வங்கியோட பணிகள் என்னன்னா, தொழில் நிறுவனங்களுக்கு உதவுதல், அயல்நாட்டு செலவாணி கடன்கள் வழங்குதல், வர்த்தக வங்கி பணிகள், கடன் பெற சான்று வழங்கல், திட்டங்களை நிறைவேற்ற ஏற்பாடு செய்தல், வீட்டு வசதி கடன்களை வழங்குதல், குத்தகை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல். இந்திய அரசு, உலக வங்கி, அமெரிக்க அரசு ஆகியவற்றால் நியமிக்கப்பட்ட மூவர் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் இந்திய தொழிற்கடன் மற்றும் முதலீட்டு கழகம் 1955ஆம் ஆண்டு ஜனவரி 5ஆம் நாள் ஒரு நிறுவனமாக ஆரம்பிக்கப்பட்டது. அந்த ICICI பேங்க் எப்படி ஆரம்பிச்சாங்கன்னா, இந்திய அரசும் உலக வங்கி, அமெரிக்க அரசு ஆகியவற்றால் நியமிக்கப்பட்ட மூவர் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் இந்திய தொழிற்கடன் மற்றும் முதலீட்டு கழகம் 1955ஆம் ஆண்டு ஜனவரி 5, எல்லாமே 5 தான், 555 ஒரு நிறுவனமாக ஆரம்பிக்கப்பட்டது. உலக வங்கியிலிருந்து பெறப்படும் தொழிற்கடன்களை முறைப்படுத்தி அளிப்பதும் மூலதன அங்காடியை கட்டமைப்பதும் இக்கழகத்தின் நோக்கமாகும். ஆரம்பத்தில் இக்கழகத்தின் மூலதனம் தனியார் நிறுவனங்களிடமும் அமைப்புகளிடமும் பொதுமக்களிடமும் இருந்தது. ஆரம்பத்தில் யார்கிட்ட தான் தனியார் நிறுவனமும் அமைப்புலையும்
பொதுமக்களிடமும் இருந்ததுதான். ஆனால் தற்பொழுது குறிப்பாக இது தேசியமயமாக்கப்பட்ட பின் இதன் பெரும்பாலான மூலதனம் பொதுத்துறை நிறுவனங்களுக்கான வங்கிகள், ஆயுள் காப்பீட்டுக் கழகம், பொது காப்பீட்டுக் கழகம், இதன் துணை அமைப்புகள் ஆகியவற்றிடம் உள்ளது. இக்கழகத்தின் முக்கிய இயல்புகளில் ஒன்று வெளிநாட்டு கடன் பணத்தை பெற்று தொழில் வளர்ச்சிக்கு உதவுவது ஆகும். இதன் துவக்கத்திலிருந்து வழங்கப்பட்ட கடன்களில் 50 விழுக்காடு வெளிநாட்டு பணமாகவே வழங்கப்பட்டுள்ளது. 50% வெளிநாட்டு பணத்தை தான் வழங்கினாங்களாம். இக்கழகம் வெளிநாடுகளிலிருந்தே நிதி வசதியை பெறுவதால் இது சாத்தியமாகிறது. முக்கியமாக உலக வங்கி இக்கழகத்திற்கு கடன் வழங்குவதில் தனி பெரும் நிறுவனமாக உள்ளது. 1973 முதல் இது தனக்கான நிதியை பன்னாட்டு மூலதன அங்காடியிலிருந்தே பெறுகிறது. இதுக்கான நிதியை எங்க பெறுதுன்னா பன்னாட்டு மூலதன அங்காடியிலிருந்து பெறுகிறது. பெரும்பாலான இந்திய ரூபாய்களில் திரட்டப்படும் நிதி கடன் பத்திரங்கள் மூலம் மூலதன சந்தையிலிருந்தே திரட்டப்படுகிறது. மேலும் இக்கழகம் இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கியிடமிருந்தும் மைய வங்கியிடமிருந்தும் கடன் பெறுகிறது. அதே சமயம் இதன் பெரும்பாலான நிதி தனியார் துறைக்கே செல்கிறது. இந்திய தொழில் மேம்பாட்டு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா ஐடிபிஐ பற்றி பார்க்கலாம். வங்கிகள் உள்ளிட்ட தொழிற்கடன்கள் வழங்கும் பல்வேறு நிறுவனங்களை ஒருங்கிணைக்கும் ஒரு தலைமை நிறுவனம் தான் உருவாக்கப்பட வேண்டும் என்ற முதன்மை நோக்கத்தின் அடிப்படையில் இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி துவங்கப்பட்டது. இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி தான் ஐடிபிஐ பேங்க். இது எதுக்காக தோன்றுச்சுன்னா வங்கிகள் உள்ளிட்ட தொழிற்கடன்கள் வழங்கும் பல்வேறு நிறுவனங்களை ஒருங்கிணைக்கும் ஒரு தலைமை நிறுவனம் உருவாக்கப்பட வேண்டும் என்ற முதன்மை நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி துவங்கப்பட்டது. இந்த வங்கி பிப்ரவரி 15, 1967 வரை இந்திய ரிசர்வ் வங்கியின் முழு துணை அமைப்பாக இருந்தது. இந்திய ரிசர்வ் வங்கியோட முழு துணை அமைப்பாக இருந்தது. இது எப்போ வந்ததுன்னா பிப்ரவரி 15, 1976. பின்னால் இது பிரிக்கப்பட்டு அதே ஆண்டின் பிப்ரவரி 16 முதல் இந்திய அரசிற்கு சொந்தமான தன்னாட்சி பெற்ற ஒரு கழகமாக மாறியது. இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கியின் பணிகள். இந்த பேங்கோட பணி என்னன்னு பார்க்கலாம். இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கியின் முக்கியமான பணிகள் 2 பிரிவுகளாக கீழே தொகுக்கப்பட்டுள்ளன. மற்ற தொழில் நிதி நிறுவனங்களுக்கு நிதி அளிப்பது. தொழில் நிறுவனங்களுக்கு நேரடியாகவோ மற்ற நிதியளிக்கும் நிறுவனங்களுடன் இணைந்தோ நேரடியாக கடன் வழங்குவது இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கியானது. இது பார்த்தீங்கன்னா முழுக்க தொழில் நிதி நிறுவனங்களுக்கும் நிதியளிப்பதும், தொழில் நிறுவனங்களுக்கு நேரடியாகவோ மற்ற நிதியளிக்கும் நிறுவனங்களுடன் இணைந்தோ கடன் வழங்குறது தான். இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கியானது மைய அரசின் தொழில்நிதி கழகம், மாநில தொழில்நிதி கழகங்கள், அரசால் குறிப்பிடப்படும் நிதி நிறுவனங்கள், பட்டியல் வங்கிகள், கூட்டுறவு வங்கிகள் ஆகியன வழங்கிய கடன்களுக்கு மறுநிதியினை அளிக்கிறது. தொழில் நிறுவனங்களுக்கு பல்வேறு வகைகளில் கடன்களை வழங்குகிறது. இவ்வங்கியின் சிறப்பு செயல்பாடாக வளர்ச்சி உதவி நிதி, அதாவது டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ட் ஃபண்ட் என்ற ஒரு சிறப்பு நிதியை உருவாக்கியுள்ளது. இந்நிதி அதிக முதலீட்டையும் குறைந்த எதிர்பார்க்கப்படும் வருவாயையும் கொண்ட தொழில் நிறுவனங்களுக்கு உதவிடும் நோக்கத்தில் ஏற்படுத்தப்பட்டதாகும். இது தொழில் நிறுவனங்களுக்கு, அதுவும் குறிப்பாக எப்படின்னா அதிக முதலீட்டையும் குறைந்த எதிர்பார்க்கப்பட்ட வருவாயையும். அவ்வகையான தொழில் நிறுவனங்கள் இயல்பான வழியில் போதுமான நிதியை திரட்ட இயலாது. மார்ச் 1982 ஏற்றுமதி இறக்குமதி வங்கி EXIM பேங்க் துவங்கப்படும் வரை ஏற்றுமதிக்கான நிதி உதவியையும் இவ்வங்கி வழங்கி வந்தது குறிப்பிடத்தகுந்ததாகும். ஏற்றுமதிக்கான நிதியையும் இந்த வங்கி ஐடிபிஐ பேங்க் தான் கொடுத்துருக்காங்க. மாநில அளவிலான நிறுவனங்கள், மாநில நிதி கழகங்கள், ஸ்டேட் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் SFCs
1951ஆம் ஆண்டு இந்திய அரசால் இயற்றப்பட்ட மாநில தொழில்நிதி கழக சட்டத்தின்படி பல்வேறு மாநிலங்களில் மாநில தொழில்நிதி கழகங்கள் ஆரம்பிக்கப்பட்டன. அந்தந்த மாநிலங்கள் சிறு நடுத்தர தொழில் மேம்பாட்டினை ஏற்படுத்துவது இக்கழகங்களின் நோக்கமாகும். சில தொழில்நிதி கழகங்கள் தங்களின் மாநில எல்லைகளை தாண்டியும் தொழில்நிதி உதவிகளை செலுத்துகிறது. 1 கோடி ரூபாய்க்குள் பங்கு மூலதனத்தையும் இருப்புகளையும் கொண்ட நிறுவனங்களுக்கு மாநில தொழில்நிதி கழகங்கள் கடன்களையும் ஒப்புறுதிகளையும் வழங்குகிறது. அளவாக ஒரு தொழில் நிறுவனத்திற்கு 60 லட்சம் நிதியாக வழங்கப்படுகிறது. குறைஞ்ச அளவு 60 லட்சம் நிதியா வழங்குதாம். மாநில தொழில்நிதி கழகங்கள் மறுநிதியாக இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கியிடமிருந்து கடன் பெறுகிறது. இது தவிர கடன் பத்திரங்களை விற்பதன் மூலம் இந்திய ரிசர்வ் வங்கி மற்றும் இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி ஆகியவற்றிடமிருந்தும் தற்காலிக கடன்களை பெறுகிறது. இந்திய ரிசர்வ் வங்கி மற்றும் இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி ஆகியவற்றிடமிருந்தும் தற்காலிக கடன்களை பெறுகிறது. மாநில தொழில் மேம்பாட்டு கழகங்கள் ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன்ஸ் சிட்கோ ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன். மாநில தொழில் மேம்பாட்டு கழகம் மாநில அரசுகளினால் அமைக்கப்படுவது ஆகும். மாநில தொழில் மேம்பாட்டு கழகம் மாநில அரசுகளினால் அமைக்கப்பட்டது ஆகும். இக்கழகம் அந்தந்த மாநில அரசுகளுக்கே உரிமையானதாகும். இக்கழகங்கள் தொழில் நிறுவனங்களுக்கான கடன்களை அளிப்பதோடு மாநிலத்தில் தொழில்மயமாதலை தூண்டுவதும் ஆகும். மாநில தொழில் மேம்பாட்டு கழகம் தொழில் நிறுவனங்களுக்கு கடன்கள் ஒப்புறுதி அளித்தல், நேரடியாக பங்குகளையும் கடன் பத்திரங்களையும் வாங்குதல் மூலம் நிதி வசதியினை அளிக்கிறது. கூடுதலாக தொழில்நுட்ப விசாரணைகள், திட்டத்தை கண்டறிதல், திட்ட சாத்திய கூறுகளை ஆராய்தல், தெரிந்தெடுத்தல், தொழில் முனைவோர் பயிற்சி வழங்குதல் என பல மேம்பாட்டு பணிகளையும் இக்கழகம் மேற்கொள்கிறது. தனியார் பங்கேற்பை அனுமதிக்கும் கூட்டு திட்டங்களையும் இக்கழகம் ஊக்குவிக்கிறது. இவ்வகையான கூட்டு திட்டங்களின் முதலீடு கழகத்தின் சார்பில் 26 விழுக்காடும், தனியாரின் 25 விழுக்காடும், பொதுமக்களின் 49 விழுக்காடும் ஆகியன பங்களிப்பாக இருக்கும். இந்த கழகத்துல எப்படி இருக்குதாம், இந்த வகையான கூட்டு திட்டங்களோட முதலீடு சார்பா 26 விழுக்காடும், தனியார் சார்பா 25, மீதமுள்ள 49 பொதுமக்கள் இவங்களோட பங்களிப்பாக தான் இருக்கு. இது சிட்கோல பல்வகை அடிப்படை வசதிகளை கொண்ட தொழிற்பேட்டைகளை அமைப்பது, புதிய தொழில் மையங்களை அமைப்பது என இக்கழகத்தின் பணிகள் விரிவடைகின்றன. மாநில அரசுகளின் மானியங்களை நிர்வகிப்பதும் இக்கழகத்தின் பணியாகும். மேலும் இவை இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கியிலிருந்து மறுநிதியினை பெறுகிறது. பங்கு கடன் பத்திரங்கள் மூலம் கடன் பெறுவது, அமைப்புகளை வைப்புகளை ஏற்பது முதலான பணிகளையும் இது மேற்கொள்கிறது. பங்கு கடன் பத்திரங்கள் மூலம் கடன் பெறதும், வைப்புகளை ஏற்பது முதலான பணிகளையும் இது மேற்கொள்கிறது. பணவியல் கொள்கை மானிட்டரி பாலிசி பண அளிப்பையும் வட்டி விகிதத்தையும் மேலாண்மை செய்யும் நோக்கோடு உருவாக்கப்படும் பேரின பொருளியல் கொள்கையே பணவியல் கொள்கை எனப்படுகிறது. பேரின பொருளியல் கொள்கைகளுக்கான பணவீக்கம், நுகர்ச்சி, வளர்ச்சி மற்றும் நீர்மைத்தன்மை முதலானவற்றை அடைய மேற்கொள்ளும் தேவை சார்ந்த பொருளியல் கொள்கையாகும். அதாவது மானிட்டரி பாலிசி பணவியல் கொள்கைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பண அளிப்பையும் வட்டி விகிதத்தையும் மேலாண்மை செய்யும் நோக்கோடு உருவாக்கப்படும் பேரின பொருளியல் கொள்கையே பணவியல் கொள்கை எனப்படுகிறது. பேரின பொருளியல் கொள்கைக்கான பணவீக்கம், நுகர்ச்சி, வளர்ச்சி மற்றும் நீர்மைத்தன்மை முதலானவற்றை அடைய மேற்கொள்ளும் தேவை சார்ந்த பொருளியல் கொள்கையாகும். 2ஆம் உலகப் போருக்கு பின் முக்கியத்துவம் பெற்றதும் 1976ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்ற மில்டன் ஃப்ரைட்மேனால் முன்னெடுத்து செல்லப்பட்டதுமான பணவியல் கொள்கையாகும். இந்த பணவியல் கொள்கையை யார் எடுத்துட்டு போறாங்கன்னா,
1976ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்ற மில்டன் ஃப்ரைட்மேனால் அவர் ஒரு பணவியலாளராக இருந்தும் 1930ஆம் ஆண்டுகளில் நிலவிய உலக பெருமந்தத்துக்கு காரணம் அமெரிக்க மைய வங்கியான ஃபெடரல் ரிசர்வ் சிஸ்டத்தின் பணவியல் கொள்கையில் ஏற்பட்ட குளறுபடிகள்தான் என்பதை தனது நூலான அமெரிக்க ஐக்கிய அரசுகளின் பணவியல் வரலாறு 1867 முதல் 1960 வரை. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, 1930ஆம் ஆண்டுகளில் நிலவிய உலக பெருமந்தத்துக்கு காரணமே என்னவா, அமெரிக்க மைய வங்கியான ஃபெடரல் ரிசர்வ் சிஸ்டத்தோட பணவியல் கொள்கையில் ஏற்பட்ட குளறுபடிகள் தானா அப்படின்னு அவரோட நூல் என்ன நூலில் சொல்கிறாரு, அமெரிக்க ஐக்கிய அரசுகளின் பணவியல் வரலாறு 1867 முதல் 1960, மானிட்டரி ஹிஸ்டரி ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் 1867 to 1960 எனும் நூலில் மிக தைரியமாக தெரிவித்திருந்தார். விரிவாக்க பணக்கொள்கையும் சுருக்க பணக்கொள்கையும். விரிவாக்க பணக்கொள்கை என்பது எக்ஸ்பான்ஷனரி மானிட்டரி பாலிசி, மலிவு பணக்கொள்கை சீப் மணி பாலிசி. இதில் பணவியல் அதிகார அமைப்பான மைய வங்கி அதன் கருவிகளை பயன்படுத்தி பொருளாதாரத்தை நிலைப்படுத்துகிறது. நடப்பு குறுகிய கால வட்டி விகிதத்தை விட குறைவான வட்டி விகிதத்தையும் வழக்கத்தை விட வேகமான பண அளிப்பையும் ஏற்படுத்துவது விரிவாக்க பண கொள்கையாகும். இது பாரம்பரியமாக பொருளாதார நடவடிக்கைகளின் பின்னிறக்க காலத்தில் ஏற்படும் வேலைவாய்ப்பின்மைக்கு எதிராக எடுக்கப்படும். வட்டி விகித குறைப்பு நடவடிக்கை கடனுக்கு ஆகும் செலவை குறைத்து தொழில் உற்பத்தியையும் வணிகத்தையும் விரிவாக்கும். இதனால் தொகு தேவை, அனைத்து பண்டங்கள் மற்றும் பணிகளுக்கான தேவை அதிகரித்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியால் கணக்கிடப்படும் குறுகிய கால வளர்ச்சியை தூண்டும். மேற்கூறியதற்கு எதிரானது சுருக்க பண கொள்கை, கான்ட்ராக்ஷனரி மானிட்டரி பாலிசி, அருமை பண கொள்கை, டியர் மணி பாலிசி எனப்படுகிறது. இதில் குறுகிய கால வட்டி விகிதம் நடப்பு வட்டி விகிதத்தை விட அதிகப்படுத்துவது, பண அளிப்பினை குறைப்பது அல்லது சுருக்குவது ஆகும். இது பொருளாதாரத்தின் குறுகிய கால வளர்ச்சியை குறைத்து பணவீக்கத்தை குறைப்பது ஆகும். சுருக்க பண கொள்கை வேலைவாய்ப்பின்மையை அதிகரித்து நுகர்வோரும் உற்பத்தியாளர்களும் கடன் வாங்குவதையும் செலவு செய்வதையும் குறைப்பதன் மூலம் பொருளாதாரத்தை பின்னோக்கி திருப்புவது ஆகும். பணக்கொள்கையின் 2 வகைகள். பணவீக்கம், மந்தநிலை. பணவீக்கம்னா கடன் பெறுவது எளிது, நுகர்வோர் அதிகம் நுகர்வர், வணிகம் விசாலமாகும், அதிக மக்கள் வேலை பெறுவார்கள், மக்கள் அதிகம் செலவு செய்வார்கள். மந்த நிலை, கடன் பெறுதல் கடினம். ஸோ அதுக்கு எல்லாமே ஆப்போசிட்டாக இதில் இருக்கும். கடன் பெறுதல் அங்கே எளிது, இது கடினம். நுகர்வோர் அங்கே அதிகம், இங்கு குறைவாக இருப்பர். வணிக விரிவாக்கம் தள்ளி போகும், அங்கே விசாலமாக இருக்கும். வேலையின்மை அதிகரிக்கும், அங்கே அதிக மக்கள் வேலை பெறுவார்கள். இங்கே உற்பத்தி குறையும், அங்கே மக்கள் அதிகம் செலவு செய்வார்கள். பணவியல் கொள்கையின் நோக்கங்கள். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மானிட்டரி பாலிசி. வளர்ந்த நாடுகளின் பொருளாதாரத்தில் பணவியல் கொள்கை நிலைப்படுத்துதல் மற்றும் பொருளாதார அமைப்பினில் சமநிலை பேணுதல் ஆகிய பணிகளை செய்ய வேண்டியுள்ளது. ஆனால் வளர்ச்சி குறைந்த நாடுகளின் பொருளாதாரத்தில் இது இயக்க நிலையை ஏற்படுத்தி பொருளாதாரத்தை விரிவாக்க ஏதுவான சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டியுள்ளது. பணவியல் கொள்கையானது பொருளாதாரத்தில் மாற்றத்தினை ஏற்படுத்தும் சக்தி வாய்ந்த ஒரு கருவியாக உணரப்படுகிறது. பணவியல் கொள்கையின் குறிப்பிடப்பட்டுள்ள குறிக்கோள்கள். ஸோ பணவியல் கொள்கையோட நோக்கங்கள் என்னன்னா, பணத்தின் நடுவுநிலைத்தன்மை, பரிவர்த்தனை விகிதத்தில் நிலைத்தன்மை, விலையை நிலைப்படுத்துதல், முழு வேலைவாய்ப்பு, பொருளாதார வளர்ச்சி, செலுத்து சமநிலையில் சமநிலை பேணுதல். அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். பணத்தின் நடுநிலைத்தன்மை. பொருளியலாளர்களான விக்ஸ்டட்,
ஹேயேக் மற்றும் ராபர்ட்சன் விக்ஸ்டட், ஹேயேக் மற்றும் ராபர்ட்சன் ஆகியோர் பணத்தின் நடுநிலை பற்றி விவரித்த முக்கிய நிபுணர்கள் ஆவர். அவர்கள் பணவியல் அதிகார அமைப்பு பொருளாதாரத்தில் பணம் நடுநிலை தன்மை நோக்கம் கொண்டதாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தினர். பணத்தில் ஏற்படும் மாற்றமே அனைத்து பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளுக்கும் அடிப்படை காரணமாகும். பண நடுநிலையாளர்களின் கூற்றுப்படி பணவியல் மாற்றங்கள் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கும். நாட்டின் பொருளாதார அமைப்பில் விலகலையும் இடையூறுகளையும் ஏற்படுத்தும் என்றனர். பரிமாற்ற வீத நிலைத்தன்மை. பரிமாற்ற வீத நிலைத்தன்மை என்பது பணவியல் கொள்கையின் பாரம்பரியமான நோக்கமாகும். பல்வேறு நாடுகளில் பொன் திட்டம் அமலில் இருந்த காலத்தில் இது ஒரு முக்கியமான நோக்கமாகும். எப்பொழுது ஒரு நாட்டின் அயல்நாட்டு வணிக செலுத்து சமநிலையில் சமனற்ற நிலை தோன்றுகிறதோ அப்பொழுது தங்க நகர்வின் காரணமாக அது தானாகவே சரி செய்து கொள்ளும். எப்பொழுது தங்கம் உள்வருகிறதோ அப்பொழுது பணமும் கடனும் விரிவடைகிறது. எப்பொழுது தங்கம் வெளி செல்கிறதோ அப்பொழுது பணமும் கடனும் சுருங்குகிறது என்பது ஒரு முக்கியமான புகழ்பெற்ற வாக்கியமாகும். ஸோ பணம் உள்ள வந்ததுன்னா கடன் விரிவடையுமா, பணம் வெளியே போனா கடன் சுருங்கிருமா. இம்முறை இருக்கும் பொழுது செலுத்து சமநிலையில் ஏற்படும் சலனற்ற நிலைகள் தானாகவே சரி செய்யப்பட்டு பரிமாற்ற விகிதத்தில் நிலைத்தன்மை பேணப்படும். பரிமாற்ற விகிதங்களில் நிலைபெற்ற தன்மை இருந்தால் அது தங்கம் வெளிச்செல்லுதல் அல்லது உள்வருதல் ஆகியவற்றால் செலுத்தும் சமநிலையில் சமனற்ற நிலையை உருவாக்கும். ஆகவே பரிமாற்ற விகிதங்கள் நிலைத்தன்மையை ஏற்படுத்துவது பன்னாட்டு வணிகத்தில் முக்கியமான பங்கு வகிக்கிறது. 3. விலை நிலைத்தன்மை. பொருளியலாளர்கள் கேசல், கீன்சு முதலானவர்கள் விலை நிலைத்தன்மையை கீழே வருது இவங்க பேரு, அவங்க விக்ஸ்ட், ஹேயேக், ராபர்ட்சன் அது பணத்தின் நடுநிலை, இவங்க விலை நிலைத்தன்மை ஏற்படுத்துவது பணவியல் கொள்கையில் முக்கியமான நோக்கமாகும் என்கின்றனர். விலை நிலைத்தன்மை பொதுமக்களிடம் பொதுவான நம்பிக்கையை ஏற்படுத்தும். மேலும் இது வணிக நடவடிக்கையை அதிகரித்து ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும். மக்களிடையே சமமான வருமான பங்கீடுகளையும் சொத்து பங்கீடுகளையும் செய்யும். இவற்றின் தொடர் விளைவாக வளர்ச்சியான பொது அலையும் சமுதாய நலனும் நிறுவப்படும். இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டியது விலை நிலைத்தன்மை என்பது விலை மாறாமல் நிலையாக பிரைஸ் ரிஜிடிட்டி இருப்பதோ விலை தேக்கமடைதல் பிரைஸ் ஸ்டேக்னேஷன் இருப்பதோ அல்ல. ஒரு மிதமான விலையேற்றம் என்பது பொருளாதார வளர்ச்சியின் ஊக்க சக்தியாக இருக்கும். இந்த மிதமான விலையேற்றம் என்பது கிட்டத்தட்ட நிலையான விலையின் பெரும்பாலான பண்புகளையும் தன்னகத்தே கொண்டதாக இருக்கும். முழு வேலைவாய்ப்பு. உலக பெருமந்தத்தின் பொழுது வேலைவாய்ப்பின்மை மிக வேகமாக அதிகரித்தது. இது சமுதாய அளவில் அபாயகரமானதும் பொருளாதார அளவில் வீணடிப்பையும் அறநெறி அளவில் வருந்தத்தக்கதாகவும் இருந்தது. ஆகவே முழு வேலைவாய்ப்பு என்பது பணவியல் கொள்கையின் முக்கியமான குறிக்கோளாக இருந்தது. மேலும் 1936ஆம் ஆண்டில் வெளியிடப்பட்ட வேலைவாய்ப்பு, வட்டி மற்றும் பணத்திற்கான பொது கோட்பாடு ஜெனரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணி எனும் கீன்ஸின் நூல் முழு வேலைவாய்ப்பு எனும் பணவியல் கோட்பாட்டின் குறிக்கோளை முன்னிலைப்படுத்துகிறது. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா 1936ஆம் ஆண்டில் வெளியிடப்பட்ட வேலைவாய்ப்பு, வட்டி மற்றும் பணத்திற்கான கோட்பாடு. ஸோ இது கீன்ஸனின் நூலாம், ஜெனரல் தியரி ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் மணி. எப்போ வெளியிட்டிருக்காரு? 1936. ஸோ இந்த நூலில் முழு வேலைவாய்ப்பு எனும் பணவியல் கோட்பாட்டின் குறிக்கோளை முன்னிலைப்படுத்தியது. 5. பொருளாதார வளர்ச்சி. பொருளாதார வளர்ச்சி என்பது நீண்ட காலத்தில் உண்மை தலா வருவாய் ரியல் பெர் கேபிட்டா இன்கம் அதிகரித்து செல்லும் நடவடிக்கை ஆகும். இது மனித விருப்பத்தை நிறைவு செய்யும் பொருள் உற்பத்தியின் அளவு அதிகரிப்பதை உணர்த்துவது ஆகும். ஆகவே சமநிலை பண அளவு, உற்பத்தி அளவுகள், சாதகமான சேமிப்பு, முதலீடு ஆகிய
சூழ்நிலைகளை பராமரித்து அதன் மூலம் நீடித்த பொருளாதார வளர்ச்சியினை ஏற்படுத்துவது பணவியல் கொள்கையின் குறிக்கோளாக அமைகிறது. தேவைக்கும் அளிப்பிற்கும் இடையே சமநிலையை ஏற்படுத்த நெகிழ்ச்சியுடன் கூடிய பணவியல் கொள்கை ஒரு சிறந்த வழிமுறைகளாகும். அயல்நாட்டு செலுத்த சமநிலையில் சமநிலையை பேணுதல். செலுத்த சமநிலையில் சமநிலையை பேணுதல் என்பது பணவியல் கொள்கையின் அடுத்த குறிக்கோள் ஆகும். உலக போர்களுக்கு பிறகு வணிகத்தில் சமனற்ற நிலைகள் தோன்ற ஆரம்பித்தன. உலக வணிகம் சமனற்ற நிலையில் அதிகரித்தால் வரும் அயல்நாட்டு செலவாணி சிக்கலாகும். இதன் காரணமாக செலுத்து சமநிலையில் வரும் பற்றாக்குறை பொருளாதாரத்தின் மற்ற குறிக்கோள்களையும் நிறைவேற்றுவதின் திறனையும் குறைக்கும். இதனால் குறைவளர்ச்சி நாடுகள் தங்களுடைய இறக்குமதியினை குறைப்பதனால் அதன் வளர்ச்சி நடவடிக்கைகள் பாதிக்கப்படும். பாதகமான நிலைக்கு தள்ளப்படுகிறது. ஆகவே பணவியல் கொள்கை செலுத்தும் சமநிலையில் சமமான நிலையினை பேணுவதை தனது குறிக்கோளாக கொண்டிருக்கிறது. வங்கி துறையில் அண்மை கால முன்னேற்றங்கள். ரீசன்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இன் பேங்கிங் செக்டார். பேங்கிங் மின்னணு வங்கி முறை. மின்னணு வங்கியானது நிகழ்நிலை வங்கி முறை. ஆன்லைன் பேங்கிங். ஆன்லைன் பேங்கிங்னா நிகழ்நிலை வங்கி முறை. மின்னணு வங்கியானது நிகழ்நிலை வங்கி முறை அல்லது இணைய வங்கி முறை. இணையம் வங்கி முறைனா இன்டர்நெட் பேங்கிங் எனவும் அழைக்கப்படுகிறது. இம்முறையில் ஒரு வங்கி அல்லது நிதி நிறுவனத்தின் வாடிக்கையாளர்கள் தங்களது பல்வேறு நிதி பரிமாற்றங்களை அவ்வங்கி அல்லது நிறுவனத்திற்கு நேரில் செல்லாமல் அவற்றின் இணையதளத்திலேயே நிகழ்த்துவது ஆகும். பாரம்பரியமான கிளை வங்கி முறை போல் பிரான்ச் பேங்கிங் அல்லாது இவ்வங்கி முறையில் மையப்படுத்தப்பட்ட வங்கிகளுக்கு கோர் பேங்கிங் இணைப்பினை ஏற்படுத்தி பரிமாற்றங்களுக்கும் பிற வங்கி நடவடிக்கைகளுக்கும் நடைபெறுகின்றன. இன்றைய இந்த மெய்நிகர் வங்கி முறை விர்ச்சுவல் பேங்கிங் வழக்கமான வங்கி முறையுடன் ஒப்பிடும் பொழுது பரிமாற்றங்களுக்கான செலவையும் நேரத்தையும் பெருமளவுக்கு குறைக்கின்றது. நெக்ஸ்ட் ஆர்டிஜிஎஸ் நெஃப்ட். ஸோ இது நம்ம பேங்க்கில் மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம்ல, அதை பற்றி சொல்கிறாங்க. இது ஒரு வங்கியின் வாடிக்கையாளர்கள் தனது கணக்கிலிருந்து பணத்தை மற்ற வங்கியின் எந்த ஒரு கிளையில் கணக்கு வைத்திருக்கும் மற்றொரு வாடிக்கையாளருக்கும் பணத்தினை விரைவாக மாற்றும் முறையாகும். இவ்வகை பண பரிமாற்றங்கள் இருவகைப்படும். ஆர்டிஜிஎஸ் மற்றும் நெஃப்ட். இதில் நிகழ்நேர பெருந்திரள் தீர்வுகள் ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட்ஸ் அதுதான் ஆர்டிஜிஎஸ். நிகழ்நேர பெருந்திரள் தீர்வுகள் என்பது பெயரில் குறிப்பிட்டுள்ளவாறு பரிமாற்றத்துக்காக காத்திருக்கும் நேரம் ஏதும் இல்லாமல் நிகழ்நேரத்திலேயே கணக்கீடு ஏதுமின்றி நடைபெறுகிறது. மொத்த பண மதிப்பு தீர்வு என்பதன் பொருள் பண பரிமாற்றங்கள் அறிவுறுத்தலின்படி ஒன்றன் பின் ஒன்றாக தீர்க்கப்படுகிறது என்பதாகும். தேசிய மின்னணு வழி பண பரிமாற்றம் நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட்ஸ் டிரான்ஸ்ஃபர் நெஃப்ட் என்பது வலைத்தள இணைப்பின் மூலமாக ஏதேனும் ஒரு வங்கி அல்லது நிதி நிறுவனத்தின் மூலம் மற்றொரு வங்கி அல்லது நிதி நிறுவனத்தில் கணக்கு வைத்திருக்கும் தனி மனிதர்கள் வணிகர்கள் மட்டுமல்லாமல் நிறுவனங்களும் பணம் பெற்றுக்கொள்ளும் முறையாகும். இதில் நெஃப்ட் அரை மணிக்கு ஒரு முறையான தொகுப்பாக அதாவது ½ an hour ஒரு முறையாக பண பரிமாற்றத்தை மேற்கொள்கிறது. அனைத்து வங்கி வேலை நாட்களிலும் காலை 8 மணி முதல் இரவு 7 மணி வரை மொத்தம் 23 தொகுப்புகளாக பண பரிமாற்றம் நடைபெறுகிறது. இதில் பண பரிமாற்றம் நடைபெற்ற அதே நாளில் பணத்தை பெறுபவர் காலை 8 மணி முதல் மாலை 6:30 மணி வரையிலான தொகுப்பில் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் மாலை 6:30 மணிக்கு மேல் இரவு 7 மணி வரையிலான நேர தொகுப்பில் பரிமாற்றம் நிகழ்ந்தால் அதே வேலை நாளிலோ அல்லது அடுத்த நாளிலோ முடிவுறும். இவ்விரு முறைகளும் இந்திய ரிசர்வ் வங்கியின் பார்வையில் நடைபெறுகின்றன. ஸோ நெஃப்ட் ஆர்டிஜிஎஸ். நெஃப்ட் பார்க்கலாம். தேசிய மின்னணு வழி பண பரிவர்த்தனை. ஆர்டிஜிஎஸ் நிகழ்நேர பெருந்திரள் தீர்வுகள். நெஃப்ட் தொகுப்பாக பரிமாற்றம் செய்யப்படுகின்றது, எனவே தாமதம் ஆகும். இது நிகழ்நேரத்தில் பரிமாற்றம், எனவே விரைவாக செயல்படும். நெஃப்டோட நேரம் காலை 8 மணி முதல் மாலை 6:30 மணி வரை.
மாலை 12:30 மணி வரை மட்டும் சனிக்கிழமைகள். ஆர்டிஜிஎஸ்ல காலை 9 மணி முதல் மாலை 4:30 மணி வரை தான். மாலை 1:30 மணி வரை சனிக்கிழமைகள். குறைந்தபட்ச அளவு கிடையாது. நெஃப்ட்டுக்கு குறைந்தபட்ச அளவு கிடையாதாம். ஆனால் ஆர்டிஜிஎஸ்க்கு குறைந்தபட்ச அனுப்பும் தொகை 2 லட்சம் ரூபாய். தானியங்கி பணம் வழங்கும் இயந்திரம் ஆட்டோமேட்டட் டெல்லர் மெஷின். தானியங்கி பணம் வழங்கும் இயந்திர முறை 1967ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்த தலைமுறை தானியங்கி பணம் வழங்கும் முறை நேரடி தொடர்பினை தவிர்ப்பதாக இருக்கும். இந்த நேரடி தொடர்பற்ற ஏடிஎம் முறை ஸ்மார்ட் கைபேசி வசதியில் உள்ள ஆப்பிள் பே, கூகுள் வாலெட் முதலான பண பரிவர்த்தனை முறைகளை போன்றது. சில வெளிநாடுகளில் நேரடி தொடர்பற்ற ஏடிஎம் முறைகள் கிடைக்கின்றன. இந்தியாவில் பயோமெட்ரிக் முறையில் அறிந்து பணம் வழங்கும் முறைகள் கத்தார் தேசிய வங்கி ஏடிஎம் இயந்திரங்களில் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம்? பயோமெட்ரிக். இந்தியாவில் பயோமெட்ரிக். ஸோ இதுதான் கத்தார் தேசிய வங்கியிலையும் ஏடிஎம் இயந்திரங்களையும் பயன்படுத்தப்படுகிறது. இம்முறைகள் ஏடிஎம்களில் நடைபெறும் பாதுகாப்பற்ற பண பரிமாற்றத்தின் சிக்கல்களை தவிர்ப்பதாக இருக்கும். அடுத்து பேடிஎம். பேடிஎம் என்பது இந்திய மின்னணு வணிக பணம் வழங்கும் முறையாகும். பணம் வழங்கும் வங்கி பேமெண்ட் பேங்க் என்பதன் விரிவாக்கம் தான் பேடிஎம். பேமெண்ட் பேங்கோட இதுதான் பேடிஎம்னு ஆயிடுச்சு. இது ஆகஸ்ட் 2015 இந்திய ரிசர்வ் வங்கியின் உரிமம் பெற்று ஆரம்பிக்கப்பட்டதாகும். ஸோ ஆகஸ்ட் 2015 தான் இந்திய ரிசர்வ் வங்கியோட உரிமம் பெற்று ஆரம்பிக்கப்பட்டதாகும். இவ்வங்கி விஜய சர்மா கேல்கர் என்பவரின் 51 விழுக்காடு பங்குகளையும் 197 கம்யூனிகேஷன்ஸ் நிறுவனத்தின் 39 விழுக்காடு பங்குகளையும் 197 கம்யூனிகேஷனோட துணை நிறுவனத்தோட 10 விழுக்காடு பங்குகளையும் கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட தனி நிறுவனமாகும். பற்று அட்டையும் கடன் அட்டையும் டெபிட் கார்டு அண்ட் கிரெடிட் கார்டு. பற்று அட்டை என்பது வாடிக்கையாளர் தனது வங்கி கணக்கில் இருக்கும் பணத்தை தானியங்கி இயந்திரத்தின் மூலம் பணம் எடுப்பது, பண்டங்கள், பணிகளுக்கான கட்டணங்களை வழங்குவது ஆகிய பணப்பரிமாற்றங்களுக்கு பயன்படுத்தப்படும் அட்டையாகும். கடன் அட்டை என்பது அந்த அட்டையை வழங்கிய நிறுவனத்திற்கு உறுதியளித்தவர்களால் பெறப்படும் அட்டையாகும். இந்த அட்டையை கொண்டு பண்டங்கள், பணிகளுக்கான கட்டணங்களை செலுத்தலாம். அவ்வாறு செலுத்தப்பட்ட தொகையுடன் ஒத்துக்கொள்ளப்பட்ட கூடுதல் கட்டணத்தையும் சேர்த்து கடன் அட்டை வழங்கிய நிறுவனத்துக்கு பின்னர் அவர் செலுத்த வேண்டும். பெரும்பாலும் வங்கிகள் தான் கடன் அட்டைகளை வழங்குகின்றன. கடன் அட்டை முறை என்பது கடன் வழங்கும் முறையின் ஒரு நீட்சியாகும். பல்வகைப்பட்ட சிக்கலான கட்டண முறைகள் வாடிக்கையாளர்கள் கடன் அட்டை கொண்டு பண்டங்களை வாங்குவதை கட்டுப்படுத்துகிறது. செயல்படாத சொத்து நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ். கடன் வாங்குபவர் தொடர்ந்து 90 நாட்களில் வட்டியோ கடன் தொகையில் அசல் பகுதியையோ செலுத்தாமல் இருந்தால் அதை செயல்படாத சொத்து என்கிறோம். இவ்வகையான செயல்படா சொத்துக்கள் நிதி நிறுவனங்களுக்கு மிக பெரும் சிக்கலாக இருக்கும். ஏனெனில் அவை தங்களது வருமானத்திற்கு கடனுக்கான வட்டியை சார்ந்தே இருக்கும். இப்பொழுது அவ்வகை சொத்துக்களின் மதிப்பு 10 லட்சம் கோடி அளவுக்கு இருக்கிறது. இதன் விளைவாக வங்கிகளில் மூலதன பற்றாக்குறை ஏற்படுகிறது. ஆகவே இந்திய அரசு ஏழை மக்களின் வரிப்பணத்தினை பயன்படுத்தி அப்பற்றாக்குறையை சரி செய்யும் நெருக்கடிக்கு ஆளாகிறது. ஏற்கனவே ரூபாய் 2 லட்சம் கோடி அளவுக்கு பற்றாக்குறைக்கான பணத்தை இந்திய அரசு செலுத்தியுள்ளது. 2 லட்சம் கோடி அளவுக்கு பற்றாக்குறைக்கான பணத்தை இந்திய அரசு செலுத்தியுள்ளது. 2018-19 ஆண்டுகளில் 68,000 கோடி மத்திய அரசு வங்கிகளுக்கு செலுத்தியுள்ளது. இவ்வாறு செயல்படா சொத்துக்கள் சாதாரண மக்களை பாதிக்கின்றன. ஸோ அதனால் சாதாரண மக்களை தானே பாதிக்கும் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணா. வங்கிகள் இணைப்பு மெர்ஜர் ஆஃப் பேங்க்ஸ். 2017ஆம் ஆண்டு மைய அரசின் அமைச்சரவை குழு கூடி இந்திய ஸ்டேட் வங்கி
குழுவின் 5 இணை வங்கிகளை இணைப்பதற்கான முடிவை எடுத்தது. இதற்காக சட்ட மசோதா பாராளுமன்றத்தில் அனுமதிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. 5 இணை வங்கிகளுடன் பாரதிய மகிழா வங்கியும் இணைக்கப்பட்டு பாரத ஸ்டேட் வங்கியாக ஏப்ரல் 1, 2017 முதல் செயல்பட தொடங்கியது. இந்த இணைப்பினால் உலகில் உள்ள முதல் 50 வங்கிகள் பட்டியலில் பாரத ஸ்டேட் வங்கியும் இடம்பெற்றது. உலக வங்கியில 50ல பாரத ஸ்டேட் வங்கியும் இடம்பெற்றது. பைக்கனர் ஸ்டேட் வங்கி, ஜெய்ப்பூர் ஸ்டேட் வங்கி, மைசூர் ஸ்டேட் வங்கி, பாட்டியாலா ஸ்டேட் வங்கி, திருவாதங்கூர் ஸ்டேட் வங்கி ஆகியவை இணைக்கப்பட்ட இணைப்பு வங்கிகள் ஆகும். இந்த வங்கிகளும் இணைக்கப்பட்ட வங்கிகளாம். இதெல்லாம் பைக்கனர் ஸ்டேட் வங்கி, ஜெய்ப்பூர் ஸ்டேட் வங்கி, மைசூர் ஸ்டேட் வங்கி, பாட்டியாலா ஸ்டேட் வங்கி, திருவாங்கூர் ஸ்டேட் வங்கி, இதுவும் இணைப்பு வங்கிகள். இதற்கு முன்னரே அதுக்கெல்லாம் முன்னாடி யார் இருக்கா? இந்தூர் ஸ்டேட் வங்கி, சௌராஷ்டிரா ஸ்டேட் வங்கி ஆகிய 2 வங்கிகள் இணைக்கப்பட்டிருந்தன. இணைப்பிற்கு பிறகு பாரத ஸ்டேட் வங்கியின் மொத்த வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை 37 கோடியாகும். 37 கோடியாகும். கிளைகளின் எண்ணிக்கை 24,000ஆகவும் தானியங்கி பணம் வழங்கும் எந்திரங்களின் எண்ணிக்கை 60,000ஆகவும் இருக்கிறது. பாரத ஸ்டேட் வங்கியில மொத்தம் எவ்வளவு கோடி மக்கள் இருக்காங்களாம்? 37 கோடி எண்ணிக்கையிலான வாடிக்கையாளர்கள், கிளைகள் 24,000 கிளைகள், ஏடிஎம்கள் 60,000 ஏடிஎம்கள். பண அங்காடி மணி மார்க்கெட் அதிக நீர்மைத்தன்மையை கொண்டதும் குறுகிய காலத்தில் முதிர்ச்சியுறுவதுமான நிதி கருவிகளை கையாளும் அங்காடியே பண அங்காடி எனப்படுகிறது. பண அங்காடிங்கிறது அதிக நீர்மைத்தன்மையை கொண்டதும் குறுகிய காலத்தில் முதிர்ச்சியுறுவதுமான நிதி கருவிகளை கையாளும் அங்காடியே பண அங்காடி எனப்படுகிறது. ஒரு நாள் முதற்கொண்டு ஒரு ஆண்டிற்குள் முதிர்ச்சி அடையும் நிதி கருவிகள் அவ்வங்காடியில் கையாளப்படுகின்றன. இங்கு கையாளப்படும் நிதி கருவிகள் அரசு பத்திரங்கள், வணிக பத்திரங்கள், அழைப்பு பணம், வைப்பு சான்றுகள், வங்கியாளர்கள் ஏற்புகள், மாற்று சீட்டுகள், மறுவாங்கல் ஒப்பந்தங்கள், கருவூல உறுதி சீட்டுகள், அயல்நாட்டு செலவாணிகள் ஆகியவை ஆகும். இவை அனைத்தும் ஒரு ஆண்டிற்குள் முதிர்ச்சி அடையும் வகையிலான கருவிகள் ஆகும். இந்திய ரிசர்வ் வங்கி, வணிக வங்கிகள், மேம்பாட்டு வங்கிகள், இந்திய ரிசர்வ் வங்கி, வணிக வங்கி, மேம்பாட்டு வங்கிகள், வட்டார வங்கிகள், வெளிநாட்டு வங்கிகள், இதர அமைப்புசாரா நிதி நிறுவனங்கள் ஆகியவை குறுகிய கால நிதியை பண அங்காடியில் அளிக்கின்றன. மூலதன அங்காடி கேபிட்டல் மார்க்கெட் நீண்டகால நிதி கருவிகளை வணிகம் செய்யும் அங்காடி மூலதன அங்காடி ஆகும். உற்பத்தி நோக்கில் நிறுவனங்களுக்கும் அரசுக்கு தேவைப்படும் நிதியை திரட்டும் இடமாகவும் மூலதன அங்காடி இருக்கிறது. மூலதன அங்காடியில் பயன்படுத்தப்படும் பாரம்பரியமான நிதி கருவிகள் கடன் பத்திரங்களும் சம பங்குகளும் ஆகும். ஆனால் இப்பொழுது அக்கருவிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. மேற்கூறியவற்றுடன் அயல்நாட்டு செலவாணி, முன்பேர வணிகம், பிற கடன் சாதனங்களும் அடங்கும். இவ்வங்காடியில் தனி முதலீட்டாளர்கள் மட்டுமின்றி நிதி நிறுவனங்கள், நிதி கழகங்கள், வங்கிகள், அரசு பங்கு சந்தைகள், தொழில் நிறுவனங்கள் உள்ளிட்டவையும் உறுப்பினராக உள்ளன. இவர்களை கடன் அளிப்பவர்கள், கடன் பெறுபவர்கள், வசதி செய்யும் நிறுவனங்கள் என 3 வகையாக பிரிக்கலாம். பணமதிப்பு நீக்கம் டிமானிட்டைசேஷன். பணமதிப்பு நீக்கம் என்பது அரசின் சட்டப்படியான பண தொகுப்பிலிருந்து குறிப்பிட்ட அளவிலான பணத்தின் மதிப்பை செல்லாது என அறிவிக்கும் செயலாகும். அந்த பணம் பண சுழற்சியிலிருந்து நீக்கப்பட்டு அந்த இடத்தில் வேறு வடிவிலான பணம் இடம்பெறும். இந்தியாவில் 2016ஆம் ஆண்டு நவம்பர் 8ஆம் நாள் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி 500, 1000 காகித பண மதிப்பு நீக்கப்பட்டதாக அறிவித்தார். அவ்வாறு மதிப்பு நீக்கப்பட்ட பணத்தின் மொத்த மதிப்பில் 99 விழுக்காடு இந்திய ரிசர்வ் வங்கிக்கு திரும்பியது. பண மதிப்பு நீக்கத்தின் நோக்கங்கள்: கருப்பு பணத்தை ஒழிப்பது, லஞ்சத்தை தடுப்பது, தீவிரவாதத்திற்கு பணம் செல்வதை தடுப்பது, கள்ளப்பணத்தை தடுப்பது ஆகியன.
தொகுப்புரை. ஒரு நாட்டின் வளர்ச்சி செயல்பாட்டில் நிதித்துறை முக்கியமான பங்கு வகிக்கின்றது என்பது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. வருமானத்தை விட குறைவாக செலவு செய்வோரிடமிருந்து வருவாய்க்கு அதிகமாக செலவு செய்வோருக்கு, அதாவது நிகர சேமிப்பாளர்களிடமிருந்து நிகர கடன் வாங்குவோருக்கு பணம் பரிமாறும் அமைப்பாக நிதி நிறுவனங்கள், கருவிகள், அங்காடிகள் ஆகியவற்றை உள்ளடக்கிய பண அமைப்பு செயல்படுகின்றது. வணிக வங்கிகள் தங்கள் செயல்பாடுகளை மாற்றியமைத்தல், அவற்றின் செயல்திறனை மேம்படுத்தியது மூலமாக நிதியியல் சீர்திருத்த கொள்கைகள் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது. இருந்த போதிலும் 2010ஆம் ஆண்டுகளில் செயல்படா சொத்துக்களின் அளவு கணிசமாக அதிகரித்துள்ளது. கலைச்சொற்கள். வணிக வங்கிகள்னா கடன் பணத்தை உற்பத்தி செய்வதன் மூலம் வணிக நிறுவனங்களுக்கு குறுகிய கால கடன்கள் வழங்கும் நிறுவனங்கள். கடன் பணத்தை உற்பத்தி செய்வதன் மூலம் வணிக நிறுவனங்களுக்கு குறுகிய கால கடன்கள் வழங்கும் நிறுவனங்கள். கடன் உற்பத்தி கடனும் முன்பணமும் வழங்குதலை பெருக்குதல். வங்கியல்லா பண நிறுவனங்கள் முழுமையான வங்கி உரிமம் இல்லாமல் மைய வங்கியின் மேற்பார்வைக்கு உட்படாத நிதி நிறுவனங்கள். மைய வங்கிக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. மைய வங்கி அரசின் பணம், பண அளிப்பு, வட்டி விகிதம் ஆகியவற்றை நிர்வகிக்கும் அமைப்பு. மைய வங்கிகள் வணிக வங்கிகளை மேற்பார்வையிடுகின்றன. வங்கி விகிதம் முதல்தர பத்திரங்களை மைய வங்கி மறுகழிவு செய்யும் விகிதம். வங்கி விகிதம் முதல் தர பத்திரங்களை மைய வங்கி மறுகழிவு செய்யும் விகிதமாகும். சட்டப்படியான நீர்மை விகிதம். மொத்த வைப்பில் வணிக வங்கிகள் கண்டிப்பாக ரொக்கப்பணம், தங்கம், ஏற்பளிக்கப்பட்ட உறுதி பத்திரங்கள் ஆக வைத்திருக்க வேண்டிய விகிதம். ரொக்க கையிருப்பு வீதம். மொத்த வைப்பு தொகையில் வணிக வங்கிகள் மைய வங்கியில் ரொக்கமாக வைத்திருக்க வேண்டிய அளவின் வீதம். நிதி கொள்கை. பண அளிப்பு, வட்டி விகிதம் ஆகியவற்றை நிர்வகிக்க மைய வங்கி மேற்கொள்ளும் பேரியல் பொருளாதார நடவடிக்கைகள். மூலதன அங்காடி நீண்டகால கடன் பத்திரங்களுக்கான பண அங்காடி. பண மதிப்பிழப்பு குறிப்பிட்ட மதிப்புள்ள காகித பணத்தின் சட்ட செலவாணி தகுதியை நீக்குதல். சரியான விடையை தேர்வு செய்க. ஒரு வங்கி என்பது நிதி நிறுவனம். ஒரு வணிக வங்கி செய்யும் பணி வைப்புகளை ஏற்றுக்கொள்வது, கடன் வழங்குவது. ரெண்டுமே தான். அ மற்றும் ஆ. வணிக வங்கிகளின் பணிகளின் இருபெரும் பிரிவு. வணிக வங்கிகளின் பணிகளின் இருபெரும் பிரிவு என்னதெல்லாம்? முதன்மை பணிகள், இரண்டாம் நிலை பணிகள், மற்ற பணிகள். மேற் சொன்ன அனைத்தும். வங்கி கடன் என்பது எதை குறிக்கிறது? வங்கி கடன் என்பது கடன் பணமும் முன்பணமும். கடன் உருவாக்கம் என்பதன் பொருள்? கடன் உருவாக்கம் என்பதன் பொருள் கடனும் முன்பண பெருக்கமும். 6. வங்கி அல்லா நிதி நிறுவனங்கள் வங்கி உரிமம் வைத்திருப்பதில்லை. வங்கியில்லா நிதி நிறுவனங்கள் வங்கி உரிமம் வைத்திருப்பதில்லை. மைய வங்கி நாட்டின் பணவியல் அதிகார அமைப்பு. மைய வங்கி நாட்டின் பணவியல் அதிகார அமைப்பு. வங்கிகளின் வங்கி. வங்கிகளின் வங்கி என்னது? இந்திய ரிசர்வ் வங்கி. கடைசி நேரத்தில் உதவும் உற்ற நண்பன் என்ற பணியினை செய்வது யாரு? மைய வங்கி தான். வங்கி விகிதம் என்பது முதல்நிலை பத்திரங்களை மறு தள்ளுபடி செய்வது. முதல்நிலை பத்திரங்களை மறு தள்ளுபடி செய்வது. ரெப்போ விகிதம் என்பதன் பொருள் ரிசர்வ் வங்கி வணிக வங்கிகளுக்கு அளிக்கும் கடனுக்கான வட்டி விகிதம். ரிசர்வ் வங்கி வணிக வங்கிகளுக்கு அளிக்கும் கடனுக்கான வட்டி விகிதம். நெறிமுறை தூண்டல் என்பது தூண்டுதல் நடவடிக்கை.
வேளாண் மறுநிதி மேம்பாட்டுக் கழகம் துவங்கப்பட்டது. எப்போ துவங்கினாங்க? ஜூலை 1, 1963. நபார்டு வங்கி எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது? ஜூலை 1982. நபார்டு வங்கி எப்போ ஆரம்பிச்சாங்க? ஜூலை 1982. ஏற்றுமதி இறக்குமதி வங்கி துவங்கப்பட்டது. ஏற்றுமதி இறக்குமதி மார்ச் 1982. மாநில நிதி கழகம் எந்த சட்டத்தின் கீழ் துவங்கப்பட்டது? மாநில நிதி கழகம் எந்த சட்டம்? இந்திய அரசு தான். பணவியல் கொள்கையை வடிவமைச்சது யாரு? பணவியல் கொள்கையை அமைச்சது மைய வங்கியே தான். நிகழ்நிலை வங்கியகம் என்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நிகழ்நிலை வங்கியகம். நிகழ்நிலை வங்கியகம் என்னது? இணைய வங்கி. இணைய வங்கி. ஏடிஎம். ஏடிஎம் என்பதன் பொருள் விரிவாக்கம். ஏடிஎம் என்பதன் விரிவாக்கம் தானியங்கி பண வழங்கும் இயந்திரம். தானியங்கி பணம் வழங்கும் இயந்திரம். 2016 பண மதிப்பு நீக்கம் எந்தெந்த மதிப்பு பணங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டது? 2016 பண மதிப்பு நீக்கம் எந்தெந்த மதிப்பு பணங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டது? 500 ரூபா மற்றும் 1000 ரூபாய். 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டு தானே 2016 மதிப்பிழக்க வச்சாங்க. நன்றி.